ஜாக்மா ஹார்வர்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. For 10 times rejected. அப்புறம் கேஎஃப்சியில் நடந்த ரிஜெக்ஷன். 24 people went for the job. 23 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாக்மா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆயிருக்காரு. 1999 ஜாக்மா அலிபாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கிலீஷ் டீச்சர் இன்டர்நெட் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ஸ்கூலில் ஃபெயிலியர், காலேஜ் என்ட்ரன்ஸில் ஃபெயிலியர், ஜாபுக்கு போனால் 30 இடத்துல ரிஜெக்ஷன், கேஎஃப்சி, ஹோட்டலு, போலீஸு, ஹார்வர்ட் 10 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, பிஸ்னஸில் ஃபெயிலியரு, ஃபண்டிங் ரிஜெக்ஷனு, கம்பெனிஸ் கொலாப்ஸ் ஆகி, பப்ளிக் ஹியூமிலியேஷன், குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளோ பெயின், எவ்வளோ டைம் கீழே விழுந்த ஒருத்தர். இது எல்லாத்தையும் தாண்டி எங்கெங்கேயோ போய் 2002 அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம ஜாக்மான்னு சொல்கிற ஒருத்தர் சைனாவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர். அவருக்குன்னு பெருசாக பேக்ரவுண்ட் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. அவரோட உண்மையான பேர் மா யூன். இவரோட லைஃப்பில் இவர் ஜெயிச்ச தருணத்தை விட இவர் தோத்த தருணம் தான் அதிகமான ஃபெயிலியர், அதிகமான ரிஜெக்ஷன், அதிகமான ஷேம். இந்த ஸ்டோரி ஒரு சக்ஸஸ் பற்றி இல்லை, ஒருத்தர் எப்படி ஃபெயில் ஆனார், அந்த ஃபெயிலியரை எப்படி கேரி பண்ணி கொண்டு போனார் அப்படின்ற ஒரு எமோஷனலான ஸ்டோரி தான் அது. 1960s சைனா எக்கனாமி ரொம்ப வீக்காக இருந்த டைம், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப பேசிக்காக இருந்த டைம். அந்த டைமில் ஸ்கூலுக்கு போய் படித்த பையன் தான் ஜாக்மா ஸ்கூலில் முன்னாடி ரோல உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஜாக்மா ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு. முக்கியமான ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் இவர் நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்காரு. இவருக்கு மேக்ஸ் தான் பெரிய எனிமி. பிரைவேட்டாக கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற அளவுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இவங்க வீட்டில் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்திருக்கு. அப்படி அவங்க ட்ரை பண்ணி அவரை படிக்க வச்சாலும் அதில் வர ரிசல்ட் என்னமோ சேமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு சில ஸ்பீச்லேயே சொல்லியிருக்காரு, ஐ வாஸ் ஃபெயில் இன் த ஸ்கூல் நாட் ஒன்ஸ் மெனி டைம்ஸ்னு சொல்லியிருக்காரு. That I failed a key primary school test for 2 times. ஃபெயிலியர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஏர்லி ஏஜ்லேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் அந்த டைமில் இங்கிலீஷ் படிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அந்த டைமில் ஜாக்மா இங்கிலீஷில் வீக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் அந்த டைமில் 0 தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும், உலகத்தில் இருக்கிற மொழிகளை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. டெய்லி மார்னிங் சைக்கிள் எடுத்துகிட்டு 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு போவார். எதுக்காகனா அந்த ஹோட்டலில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட பேசி அங்கே இருக்கிற மொழிகளை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி டெய்லியும் காலையில் அங்கே போவார். அந்த டைமில் ரொம்ப பேர் இவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஏன்னா இதனால் உனக்கும் உன் ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அங்கே இருக்க டூரிஸ்ட் கிட்ட பேசினா உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாக்மா இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டார். டெய்லி காலையில் அங்கே போவார். வருஷங்கள் போக அவரோட இங்கிலீஷ் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் அவருக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்கூல் மார்க்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஸ்டில் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த டைமில் சைனாவோட ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் நம்ம மொத்த ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருந்திருக்கு. ஜாக்மா அந்த எக்ஸாம் எழுதுறாரு, ஃபெயில் ஆனார். சரி, இந்த வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம் போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் போய் எழுதுறாரு, அதுவும் ஃபெயில். ஆனால் அவர் அந்த எக்ஸாமை விடவே இல்லை. 3rd டைம் திருப்பி ட்ரை பண்ணலான்னு போகிறார். இது வரைக்கும் இல்லாத டென்ஷன் அந்த டைமில் அவருக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஃபைனலாக அவர் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த எக்ஸாம்ஸில் அவர் எடுத்த மார்க்குன்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல கனவுகளோட சைனாவில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நார்மலான ஒரு யூனிவர்சிட்டியில் அவருக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. ஒரு டைமில் அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ஸ்மார்ட்லாம் இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆகிறேன், அகெயின் ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆகிறேன், அகெயின் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒன்று கிடைக்குது, அதனால் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். காலேஜும் முடியுது. ஜாக்மா கிராஜுவேட் ஆனார். ஆனால் எந்த மார்க்கெட்லையுமே அவர் ஜாப் பிளேஸ் ஆகலை. அவர் அப்ளை பண்ண ஜாப்ஸ்ன்னு பார்த்தா 30 மேலே கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கார். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு, கேஎஃப்சிக்கு. என்னன்னா இவர் அப்ளை பண்ண எல்லாருமே இவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு, இமிடியேட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹோட்டலில் வெயிட்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் லுக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேஎஃப்சியில் நடந்த ரிஜெக்ஷன். 24 people went for the job. 24 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 23 people accepted. 23 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாக்மா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆயிருக்காரு. லேட்டராக ஜாக்மா என்ன சொல்கிறாருன்னா, அப்ளை பண்ண எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க, ஆனால் என்ன தவிர. அப்படின்னா லைஃப் என்னை வேற எங்கேயும் கொண்டு போக போகுது, எனக்காக வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பயே அவருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. 30க்கும் மேலே ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸ். அவர் வீட்டுக்கு போனால் அவர் கையில் வெறும் ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவார். ஒரு நாள் கூட அவர் வீட்டுக்கு அவர் ஆஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு போனதில்லை. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற அவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் வருது, நம்ம என்ன அவ்வளோ பொறுப்பே இல்லாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கார். ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது,
திருப்பி அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது. அப்படி வருஷங்கள் போக போக இவருக்கு எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ஷனாகவே போயிட்டு இருந்துச்சு. இவரோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அப்படியே போக கம்மியாகிட்டே போச்சு. ஜாக்மா ஹார்வர்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. எத்தனை தடவைன்னு பார்த்தா 10 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ண அந்த 10 டைமுமே ரிஜெக்ஷன் லெட்டர் வந்திருக்கு. I applied for Harvard for 10 times rejected. ஒரு நாள் இதை அவரை ஜோக்காகவே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. ஹார்வர்ட் வந்து என்னை நிறைய தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேர் வந்து கண்டிப்பாக அவங்களோட ரெக்கார்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா 10 தடவை இவர் ட்ரை பண்ணுவார்னு ஹார்வர்ட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காலேஜுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. கிளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க, பில் பே பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைமில் சைனாவில் இங்கிலீஷோட டிமாண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. 1995 யூஎஸில் ஜாக்மா வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயத்த பார்க்குறாரு. இது சைனாக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அப்போ அவர் டிசைட் பண்ணுறாரு. அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தவர் சைனா எல்லோ பேஜஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. சைனாவில் இன்டர்நெட் யூசர்ஸ்லாம் ரொம்ப கம்மி அந்த டைமில் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கு. அந்த பிஸ்னஸோட மாடலும் கிளியராக இல்லை. கடைசியாக அவருக்கு வந்த ரெவன்யூன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அவர் லேட்டராக ஒரு இடத்துல சொல்கிறாரு, மை ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. 1999 ஜாக்மா அலிபாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இன்டர்நெட் ஐடியாலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பல பேங்க்ஸ் அவருக்கு ஃபண்டிங்கை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அலிபாபா டீமே அப்படியே உடையுது. ஜாக்மாக்கு கோடிங் தெரியாது. அலிபாபா டீமில் டெக் எக்ஸ்பர்ட்டும் இல்லை. நிறைய பேர் அந்த டைமில் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர் இன்டர்நெட் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி, மாதங்கள் போகுது, அதுக்கப்புறம் வருஷங்களும் போகுது, ஆனால் ரெவன்யூ எதுவுமே இல்லை. சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ண கூட அவங்களுக்கு கேஷ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அலிபாபா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் கூட வந்துச்சு. ஜாக்மா என்ன சொன்னார்னா, we had no money, we were close to collapse, but we stayed together. டீச்சராக இருந்து ஆன்லைன் கம்பெனியா, உன்னால் முடியாது. மக்கள் வந்து ஏன் ஆன்லைனில் வந்து வாங்க போகிறாங்க, மக்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்க மாட்டாங்க. அவரோட டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கேட்டுகிட்டே இருக்கார். ஏர்லி 2000 பீரியடில் ஈபே ஒரு பெரிய பணத்தோட சைனாக்குள்ளே வந்துச்சு. அப்போ அங்கே இருக்க மீடியாலாம் சொல்கிறாங்க, அலிபாபா கதை இதோட முடிஞ்சது, ஈபே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து ஜாக்மாவோட லைஃப்பில் ஒரு பெரிய ஃபெயிலியர் த்ரெட்டாக மாறிச்சு. ஸ்கூலில் ஃபெயிலியர், காலேஜ் என்ட்ரன்ஸில் ஃபெயிலியர், ஜாபுக்கு போனால் 30 இடத்துல ரிஜெக்ஷன், கேஎஃப்சி, ஹோட்டலு, போலீஸு, ஹார்வர்ட் 10 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, பிஸ்னஸில் ஃபெயிலியரு, ஃபண்டிங் ரிஜெக்ஷனு, கம்பெனிஸ் கொலாப்ஸ் ஆகி, பப்ளிக் ஹியூமிலியேஷன், குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளோ பெயின், எவ்வளோ டைம் கீழே விழுந்த ஒருத்தர். பட் ஜாக்மாவோட ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள். இஃப் யூ கேனாட் என்டூர் ஃபெயிலியர், யூ கேனாட் என்ஜாய் சக்ஸஸ். எவ்ரி ரிஜெக்ஷன் இஸ் ஏ லெசன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனுஷன் ஒரு டைமில் சக்ஸஸாக வந்ததுக்கு மெயின் ரீசன் அவரோட டேலண்ட் இல்லை, பெர்சிஸ்டன்ஸ். இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை கொண்டு போனால் அவரோட மனசு. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கெங்கேயோ போய் 2002 அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. 2002 அலிபாபா ஃபஸ்ட் டைம் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த டைமில் பெரிய செலிப்ரேஷன் இல்லை, மீடியா கவரேஜ் இல்லை. ஆனால் இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ரியல் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். கம்பெனி அவங்களோட ஓன் ரெவன்யூவில் ரன் ஆரம்பிச்சது. இன்வெஸ்டர்ஸோட மணியை டிபெண்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுச்சு. அலிபாபான்ற ஒரு ஐடியா ராங் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரூவ் ஆச்சு. 2002 தான் நாங்கள் சாக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஜாக்மா ஒரு டைமில் சொல்கிறாரு. சக்ஸஸ் இஸ் நாட் வின்னிங் ஏர்லி, சக்ஸஸ் இஸ் நாட் குவிட்டிங் ஏர்லி.